ஒரு சின்ன கதை, நடந்த ஒரு விஷயம். இதுலேருந்து நமக்கு என்ன மாரல் எடுக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 80s கிட்ட போயிடுங்க. ஜோனல் மீட்டிங் நடக்குது. ஜோனல் ஹெட்ஸ் எல்லாருமே ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. சேல்ஸ் பீப்புளோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ மீட்டிங் தான் அங்கே நாக்பூரில் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு சேல்ஸ் பீப்புளாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் எக்ஸ் கிட்ட வரப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த வருஷம் டார்கெட் நீ அச்சீவ் பண்ணலை, பெட்ரோல் அண்ட் டீசல் ரிலேட்டடாக அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பேப்பரை டேபிளில் வச்சு சொல்கிறாரு, நாக்பூரில் ஆரஞ்சு தான் பெஸ்ட்டு, த ஃபோர்மோஸ்ட் க்ராப். அதோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டும் சுத்தமாக இல்லை. ஸோ என்னால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. த ஜோனல் ஹெட்ஸ் அக்செப்டட் அண்ட் த மீட்டிங் காட் ஓவர். செகண்ட் இயரும் அந்த மீட்டிங் அதே வருஷத்தில் ஒருத்தர் நடக்குது. அந்த டைமும் அதே மாதிரி அந்த ஒரு செட் ஆஃப் பேப்பரை வச்சு அதே எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் சேல்ஸ் பர்சன். ஓகே, ஜோனல் ஹெட் டிட் நாட் டூ எனிதிங். தே அக்செப்டட், தே கேம். தேர்ட் இயர் ஜோனல் ஹெட்டு அதே மீட்டிங்க்கு வர சமயத்தில் அவங்க ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க. ஸோ கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த வருஷம் உனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, பிகாஸ் நாக்பூரில் ஹையஸ்ட்டு ஆரஞ்ச் க்ராப் சேல்ஸு இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ரீசன் ஃபார் திஸ் டைம் ஆல்சோ யூ டி நாட் அச்சீவ் யுவர் டார்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. சார், க்ராப்பு பயங்கர ப்ரொடக்ஷனாக இருந்தது தான் சார் என்னோடய ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. என்டைய க்ரௌட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் ஷாக்ட், பட் தேவர் என்ஜாயிங் த சினாரியோ. அதுக்கு அந்த எக்ஸ் சொல்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா, ஓவர் ப்ரொடக்ஷன்னால தே டி நாட் லுக் ஃபார் ஸ்மால் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தே டிபெண்டட் ஆன் ஐஆர்சிடிசி குட்ஸ் ட்ரெயினில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலே நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி தட் பர்சன் வாஸ் சேட். தட்ஸ் அ ஸ்டோரி. பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா 1000 வழி, விற்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலும் 1000 எக்ஸ்கியூசஸ். உங்கள் சேல்ஸ் டீமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.